வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து 6ல் உச்சமாக இருங்க. ஸோ 6ல் உச்சமாவது கொஞ்சம் வந்து வேலை விஷயங்களில் கவனமாக இருங்க. வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் தருவாங்க. பெரிய ஒரு உச்சமாக பெரிய ஒரு பணம் வர மாதிரியான விஷயங்களும் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 6 8 போது ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள், பிரயாணங்கள், வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவையில்லாத சந்தேகங்கள், வேலையில் ஒரு சின்ன மாற்றங்கள், அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சனி போகிறது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து நடைமுறையில் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து கணவன் மனைவியோட சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொஞ்சம் சின்ன பிடிவாதங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஸோ சுபநிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் கொஞ்சம் டிலேடான வர மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருந்து புதன்கிழமைக்கு மேலே 5ல் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். 9 5 ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். பக்தி மீது வந்து நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், வீடு, சொத்துக்கள், மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து பாதகாதிபதியான சூரியன் 11ஆம் அதிபதியாக வரும்போது ஒரு வீடோ வண்டியோ வாங்கினா உங்களது எல்லைக்கு மீறி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறி எதுவும் பெருசாக போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் உங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 11லிருந்து 4 புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சிறப்பான பலன், தொழில் விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது, வியாபாரத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய புரளி பேசுகிறது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சனி தசாபத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம், சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாருடைய விஷயம் நல்ல லாபகரமாக இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்களுக்காக, அதாவது வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயார் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கு புதன்கிழமைக்கு மேலே வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு அலைச்சல், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. துலா லக்னம் வந்து கேது தேசம், கேது 12லிருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை இருக்கும். பழைய லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6லிருந்து ஒரு 8ஆம் அதிபதியாக வரும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உச்சமான சூரியன் வந்து பெரிய வேலைகளையும் பெரிய ஒரு லாபங்களையும் அள்ளி கொடுத்து கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், அது வந்து கண்டிப்பாக நம்மளை கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது, அதை பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும், பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாகுடம் அப்படி மாட்டியிருக்குன்னா, ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்களை அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது, அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், கருப்பண்ணன், கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும்போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக. அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.